கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக உங்களோடு கூட சேர்ந்து தாராதிலே கலந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி கர்த்தரை மையப்படுத்துவோம், கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் எல்லா இடங்களை நிரப்பும்படியாக, தேவ மகிமை எல்லா இடத்தையும் நிரப்பும்படியாக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகள் நடுவில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. தடைகளை உடைக்கிறவரே, ஜெயம் கொடுக்கிற தேவனே, நுகங்களை முறிக்கிறவரே, கட்டுகளை அறுக்கிறவரே, இந்நாள் வரைக்கும் எங்களை உயிரோடு காத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிகாரியான தேவனே, எங்களுக்கு தாவே ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கண்மணி போல காத்து ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை தாங்கி வந்தவரே, சுமந்து வந்தவரே, தப்புவித்து வந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா தடைகளையும் நாமத்தை நீங்குவதாக, உங்களுடைய நாம இந்த இடத்துல உயர்த்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. ஆண்டவரை எல்லாரோடு சேர்ந்து கத்த எந்தெந்த குடும்பங்களில் ஆண்டவர் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிறார்கள் எல்லா தேவக்கத்தாவே குடும்பங்களில் தேவ மகிமை மேகம் ஆண்டவரே மூடுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மகிமின் பிரசனத்தில் எல்லாரையும் கத்த நிரப்புவீராக. நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் சொன்ன அந்த வார்த்தைப்படி தேவ மகிமை பிரசனம் எல்லா இடத்தை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர்கள் மத்தியிலே ஆளுகை செய்து நடத்துவீராக. ஒவ்வொரு பகுதியினுடைய நாம மகிமைப்படற்கு விரோதம் வழங்குகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். தேவ ஆவியான் முற்றிலும் ஆளுகை செய்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பாட்டு உங்களுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து பாட்டு பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவ நாமத்தை உயர்த்துவோம். சர்ச்சில் இருக்கிற அதே உணர்வோடு கூட அதே சிந்தையோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக சின்ன புக்கில் 179வது பாடல் சேர்ந்து பாடும். உம் சமூகமே என் பாக்கியமே. எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோமா? உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே. நல் உணவே நாளெல்லாம் உம் நினைவே, நல் உணவே நாளெல்லாம் உம் நினைவே. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தே உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே உம் அன்பு. என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே உம் அன்பு. தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே. அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும்.
அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும் உம் சமூகமே உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. தண்ணீரே ஊற்று தண்ணீரே, தண்ணீரே ஊற்று தண்ணீரே. உம் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே. உம் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே. உம் சமூகமே என் பாக்கியமே. உம் சமூகமே பாக்கியமே. ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஆமென். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன ஆண்டவர். தேவ சமூகம் பிரசன்னம் நம்ம எப்போதும் நிரப்புவதற்காக கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்தும். இன்னொரு பாட்டு நம்ம பாடுவோம். புக்கு இருந்தால் எடுத்துங்க. பெரிய புக்கில் 783வது பாட்டு. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். சேர்ந்து பாடுவோமா? தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல
என்று அல்ல, தாயின் கருவில் தோன்றும் முன்னே தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். ஆமென். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போகவில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவனேசு மாறிடாரே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். உன்னை என்றும் நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. உன்னை என்றும் நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. நித்தம் உன்னை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆமே. கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி ஒரு பாட்டு பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். 395வது பாடல். அல்லேலூயா. அப்படியே கரங்கள் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமானோமா. ஒருபோதும் நம்மை மறவாத தேவன், உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரமானோமா. அல்லேலூயா, அல்லேலூயா. உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை எப்போதுமானவருக்கு செலுத்தி கொண்டே இருப்போம். அல்லேலூயா. தாய் மறந்தாலும் மறவாத தேவன், தகப்பன போல இறங்குகிற தேவன், தகப்பன போல சுமக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல், கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், அல்லேலூயா, தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை.
இதோ நான் என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் சொன்னவர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒருபோது நம்மை மறவாமல் அல்லேலூயா எப்பொழுதும் நம்மையே நினைத்து கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா. எப்பிராயீமை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அல்லேலூயா அவனை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இயேசு ராஜா, எங்களை ஒருபோது மறவாதவரே, ஒருபோது எங்களை விட்டு விலகாதவரே, ஒருபோது எங்களை கைவிடாதவரே, கண்மணி போல் காக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். அல்லேலூயா அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கரங்கள் உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி
நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினே. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினே. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தே. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி. 2 கரம் உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே. ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே. ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம்
பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் நாள்தோறும் போற்றுவே. கரங்கள் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமானோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம அப்படி நின்ற வண்ணமாக சங்கீதத்திலே ஒரு சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். எல்லாரும் எடுத்துங்க. 116 சங்கீதம். சங்கீதம் 116. சங்கீதம். கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன். நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு சூத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமானோம். உட்காருவோம். முதல் வசனத்தை எல்லாம் சேர்ந்து அப்படியே நம்ம வாசிப்போமா, திரும்பவுமா? கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால், சொல்லுங்க, நான் அவரில் அன்பு கூறுகிறேன். கரங்கள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரமானோமா. எத்தனை முறை கூப்பிட்டாலும் சரி, ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். அவர் சொல்ற வார்த்தை என்ன? நீ என்னை நோக்கி என்ன செய், கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவருளி நீ அறியாதது உனக்கு கெட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். நம்ம கூப்பிட்டா போதும் அவர் கேட்கிற தேவன். ஆகையினால் என்ன செய்ய சொல்லுங்க, நான் அவரில் அன்பு கூறுவேன். இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எப்படி அவர் இருக்கிறாரா? அந்த சங்கீதக்காரர் சொல்றான், 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். ஆனால் அதை பார்த்து அப்படியே பயந்து ஒடுங்கலை. அவர் என்ன செய்கிறார் பாருங்க, நான் கர்த்தருடைய நாமத்தை அப்பொழுது தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவும் என்று என்ன செய்தேன், கெஞ்சினேன். அது எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்ம சோர்ந்து போனால் ஒரு நாள் நம்மளால் மேலே வர முடியாது. புரியுதா? அந்த ஆபத்து காலத்தை நீ சோர்ந்து போவாயினால் சொல்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை, உன் பலம் என்ன செய்யுமா, குறுகிவிடும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அவரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். பாருங்க சொல்றாரு பாருங்க. நான் 7ஆம் வசனம் வாசிப்போமா? என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு
திரும்பு. இங்க பாத்தீங்கன்னா பாதாள இடுக்கண்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவனை நோக்கி நம்ம கூப்பிடும் போது ஆண்டவர் பாருங்க சொல்றாரு, அவர் நம்ம ரட்சித்து நமக்கு உதவி செய்தபடினாலே நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவன். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த சூழ்நிலை ஒண்ணு மறக்காதீங்க, தேவனை நீங்க தேடினீங்கன்னா அவர் மெய்யான ஒரு இளைப்பாறுதலை நமக்கு தரார். 8ஆம் வசனத்துல, என் ஆத்துமாவை மரணத்துக்கு, என் கண்ணை கண்ணீருக்கு, என் காலை இடறுதலுக்கு தப்பு வைத்தேன். நிஜமாவே சொல்றேன், இந்த மரணத்தை குறித்து 2 வகையில ஆண்டவர் தப்பு வைக்கிறவர். அந்த உலக பிரகாரமா பாத்தீங்கன்னா எத்தனையோ சூழ்நிலை அப்படியே நம்மளை அப்படியே என்ன செய்து அடித்து கொண்டு போற மாதிரி. புரியுதா? இந்த தாவீது ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க, மரணத்துக்கு எனக்கு 1 அடி தூரம் தான், அவ்வளவு கிட்ட. எத்தனையோ மக்கள் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுச இன்னைக்கு இந்த கொரோனானால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மரணத்தின் வாசலை போய் தொட்டுட்டு வந்த சூழ்நிலையில கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. புரியுதா? அப்போ கவனிங்க, அப்படிப்பட்ட மரணத்தில் இருந்தாங்க சொல்றாரு பவுல் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் சொல்றாரு, அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் என்ன செய்தார்? ரட்சித்தார், எங்களை விடுவித்தார், தப்புவித்தார், இன்னும் தப்புவிப்பார். இதுவரை நம்மை தப்புவித்த தேவன், இதுவரைக்கு நமக்கு உதவி செய்த தேவன். இந்த 2வது பாத்தீங்கன்னா பாதாளத்திலே நம்முடைய ஆத்துமா அங்க போய் விழாதபடிக்கு அந்த மரண பாதாளத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்யறார் சொல்லுங்களேன்? நம்மளை தூக்கி எடுக்கிற தேவன். அதான் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் என்ன செய்தீர்? தப்புவித்தீர். நேரம் இல்லாதால சீக்கிரமா முடிப்போம். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 12ஆம் வசனம், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அவர் செஞ்ச எத்தனையோ காரியங்கள், கணக்கில் அடங்காத நன்மைகள், நம்ம அவருக்கு என்னத்தை திருப்பி செலுத்த முடியும் சொல்லுங்க? ஒண்ணும் முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், உன் தேவனா கர்த்தரிடத்தில் செய், அன்பு கூறு, அவர் என்ன செய், தொழுது கொள்ளு. அதான் சொல்றாரு பாருங்க, நான் என்னத்தை செலுத்த முடியும்? ஒண்ணுதான் என்னால முடியும், ரட்சிப்பின் பாத்திரம். அதாவது என்னை ரட்சித்த என் ஆத்துமா என்ன செய்யுமா? கர்த்தரை தொழுது கொள்ளும். அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வேன் சொல்லுங்க? தொழுது கொள்வேன். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? கர்த்தர் நல்லவர். கடைசியா முடிக்கும் போது பாருங்க, 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 17, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வேன் சொல்லுங்க? தொழுது கொள்வேன். அல்லேலூயா. தேவனை எப்பவுமே ஒரே ஒரு இந்த சிந்தனை நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். எந்த சூழ்நிலை, தாவீது சொல்றார் பாருங்க, கர்த்தரை நான் 34ஆம் சங்கீதத்தில், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கு. கைவேதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? எப்பவுமே அவரை துதித்து கொண்டே இருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிறார். எரிகோ கோட்டை எப்படி தகர்க்கப்பட்டு பாருங்க, 7 நாள் என்ன செய்தாங்க? சுத்தி வந்தாங்க. 7ஆவது நாள் என்ன செய்தாங்க? 7 முறை சுத்தி வந்தாங்க. அவங்க ஒன்னும் ஒரு சின்ன ஒரு கல்லை தூக்கி கூட அடிக்கல. ஆனா கர்த்தர் என்ன செய்தார் சொல்லுங்க? அங்க துதிக்க துதிக்க தேவனே அந்த கோட்டையை என்ன செய்தார் சொல்லுங்க? உடைத்தார். கைவேதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஆகையினால் நீங்க கர்த்தரை துதிங்க. உங்களுக்கு ரோமாடுகிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் முறித்து போடுவார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலை நம்முடைய இருதயத்துல ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ நம்ம அப்படியே ஜெபம் பண்ணி அல்லேலூயா நம்ம முடிப்போம். அதற்கு பிறகு செய்திக்கு நேராக போவோம். அப்படியே அல்லேலூயா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? பலவீனத்தோடு இருந்தீங்கன்னா உங்கள் கையை உயர்த்துங்க. உங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள், அப்படிப்பட்ட விசேஷித்த காரியங்கள் இருந்தால் உங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபம் பண்ண போகிறோம். 25ஆம் தேதி இந்த செப்டம்பர் 25 வரைக்கும் இந்த குடும்பத்தில் அப்படி இருந்தால், கல்யாண நாள், திருமணம் அப்படி இருந்தால் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாருடைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பிதாவே, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியுமாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. எங்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்கிற தேவன், கண்ணை கண்ணீருக்கு தப்புவிக்கிற தேவன், காலை இடறதுக்கு தப்புவிக்கிற தேவன், எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை இம்மட்டும் கட்டா எத்தனையோ தீமையான காரியங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்து எங்களை அழிக்கப்பட்டது ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்களை உயிரோடு இதுவரைக்கும் பாதுகாத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. தொடர்ந்து தேவக்கர் எங்களோடு கூட இருப்பதா, ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருப்பதாக
இப்பொழுது ஆண்டவரே பலவீனத்தோடு ஆண்டவரே எந்தெந்த இடத்துல கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார், நோக்கி கூப்பிடுகிறாரோ வல்லமை அனுப்பி அவர்களை குணமாக்க வல்லவர். அப்படியே செய்வதற்காக சோத்திரப்பா. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு விலக்கி விடுவிக்கிறார் சொன்ன அந்த வார்த்தைப்படி வார்த்தை அனுப்பி பலவீனப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு சுகமாக்குகிறார். தழும்புகளால் சுகமாக்குவீராக. வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள், சேஷம் அந்த கொரோனாவுடைய தீமையான கிரியைகள் எந்த காரியங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளை அணுகாதபடி ரத்தத்தினால மறைத்துக் கொள்ளுங்க. பிறந்த நாள், திருமண நாள், அப்படிப்பட்ட விசேஷ நாட்களுக்குள் வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அற்புதங்களை, அதிசயங்களை அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் திரும்பமா செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.